கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 134 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இது மனமகிழ்ச்சியான நாள். பிரியமானவர்களே, குடும்பமாக தேவ சமூகத்துக்கு சென்று அவருக்கு ஆராதனைகளை செலுத்தும்படியாய் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகின்ற ஒரு மகிமையான ஒரு நாள். பிரியமானவர்களே, நாம் எதின் நிமித்தமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, சிருஷ்டித்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வானத்தையும் பூமியையும் அவரால் உண்டாக்கக்கூடும் என்றால், அதனை தாங்கவும் அதை நடத்தவும் கூடும் என்றால், பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய, பிரியமானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்க அவரால் கூடும் என்பதை இதன் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ளலாம். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், சகாயம் வரும், சப்போர்ட் வரும். சங்கீதம் 121:2 பார்க்கிறோம். சங்கீதம் 115:15 பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் நிறைவாய் நடத்துகிற தேவன் என்னுடைய வாழ்க்கையையும் குறைவில்லாமல் நடத்துவார் என்பது அதன் மூலமாய் தேவன் விளங்க பண்ணுகிறார். சங்கீதம் 124:8 பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராய் இருக்கிறபடியினால். இன்னும் ஆதியாம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வானமும் பூமியும் நமக்கு எதனை ஞாபகப்படுத்துகிறது? அவர் உன் சிருஷ்டிகர். அவருக்கு உரிய கனத்தை, அவருக்கு உரிய மகிமையை, அவருக்கு உரிய துதி ஸ்தோத்திரத்தை, நன்றி அறிதலை நீ செலுத்த வேண்டும் என்று இந்த வானமும் இந்த பூமியும் அதில் உள்ள நிறைவும் கர்த்தருடையதாய் இருக்கிறபடினால் அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இன்னும் வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வானமும் பூமியும் நமக்கு எதனை உணர்த்துகிறது என்றால், கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். பிரியமானவர்களே, அவர் பாத்திரராயிருக்கிறார். நாம் கனத்தையும் வல்லமையும் மகிமையும் அவருக்கு செலுத்த, பிரியமானவர்களே, ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் என்று அவருடைய தகுதியை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் பூரணப்பட வேண்டுமென்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நாம் அவருக்குரிய கனத்தை மகிமையை நாம் செலுத்துகிறவர்களாய் இந்த நாளிலும் குடும்பமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, 66ஆம் அதிகாரம் ஏசாயா 2வது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் அவருக்கு துதி ஸ்தோத்திர ஆராதனையை ஏறெடுக்கிறது நிமித்தமாய், பிரியமானவர்களே, அது தேவனுக்கு எதனை அங்கே நடப்பிக்கிறது என்றால், 2வது வசனத்திலே பார்க்கிறோம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வானாதி வானங்கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவன் என்று அந்த 1வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி, நான் தங்கியிருக்கத்தக்கதான ஸ்தலம் எப்படிப்பட்டதாய் நீங்கள் கட்ட முடியும்? நான் இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தேவன்தான். ஆனாலும் யாரை நோக்கி பார்க்கிறேன்? சிறுமைப்பட்டு
ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு, என் உபதேசத்துக்கு, என் கட்டளைகளுக்கு, என் ஜீவ வாக்கியங்களுக்கு நடுங்குகிறவனையே, நோக்கி பார்க்கிறவனையே, பின்பற்றுகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் அங்கே சங்கீதம் 134 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தானத்தில் இருந்து, ஆலயத்தில் இருந்து, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வேதமும் வெளிச்சமும் துதியும் ஸ்தோத்திரமும் வெளிப்படுகிறதான அந்த சீயோனை இருந்து, தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தலத்தில் இருந்து, சபையில் இருந்து, பிரியமானவர்களே, சங்கீதம் 14:7 பார்க்கிறோம், ரட்சிப்பு விளங்குகிறது. சங்கீதம் 20:2 அவருடைய உதவியும் அவருடைய பலனும் விளங்குகிறது. சபை அவருடைய ஆராதனையினுடைய மையமாய் விளங்குகிறது. சபை, அதாவது சீயோன், பிரியமானவர்களே, அவர் தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாய், அவருடைய சமூகம் நிறைந்ததாய், அவருடைய ஆசீர்வாதம் விளங்குகிறதாய், பிரியமானவர்களே, சபை விளங்குகிறது. அது மாத்திரமல்ல, பரலோகத்தினுடைய ஸ்தானமாக இந்த பூமியிலே சபை ரெப்ரசன்டேட்டிவாக காணப்படுகிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்டதான ஸ்தலத்தில் இருந்து, சபையிலே கர்த்தர் நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். வானத்தை ஆசீர்வதித்தது போல, இந்த பூமியை ஆசீர்வதித்தது போல, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்பினாலும் எல்லா விதமான பலத்தினாலும் உதவியினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அன்புள்ள பிதாவே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த நாளிலும் உம்முடைய பாதத்தண்டையில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே வேத வசனங்களை பிடித்து கொண்டு உம்மை துதிக்கின்ற, ஸ்தோத்திரிக்கின்ற, ஆராதிக்கின்ற, உம்மை போற்றி பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். God bless you.